அனைவருக்கும் வணக்கம். நான் முருகன் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கோயிலோட பேர் வந்து காக்கன்மத் டெம்பிள். இந்த டெம்பிள் வந்து மத்திய பிரதேச மாநிலம் முரேனான்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதுக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. 2 வழியில் ஒன்று வந்து குவாலியர்லேருந்து போகலாம், இன்னொன்று ஆக்ராலேருந்து முரேனா, முரேனாலேருந்து சிஹோனியான்ற ஒரு பிளேஸுக்கு போகலாம். சிஹோனியாவில் தான் இந்த கோயில் வந்து எக்ஸாக்டாக அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் வந்து கச்ச வம்சத்தை சேர்ந்த கீர்த்திராஜான்ற ஒரு அரசனால் கட்டப்பட்ட கோயில் இந்த கோயில். சப்போஸ் இந்த கோயிலுக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினச்சோன்னா பெட்டர் வந்து நம்ம தனியாக ஓனாக காரை ரெண்ட் பண்ணி ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லை நம்ம பஸ்ஸு வந்து போகணும் அப்படின்னு நினச்சோன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 3 to 4 hours ஆயிரும் நம்ம ஆக்ராவிலேருந்து இங்கே கோயிலுக்கு ரீச் ஆகிறதுக்கு. இல்லை குவாலியர்லேருந்து வரணுனாலும் எப்படியும் கிட்டத்தட்ட 1.5 hours ஆயிரும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப கஷ்டம் தான். அங்கேருந்து போகணுன்னாலும் சரி, அதே மாதிரி அந்த கோயிலேருந்து திரும்ப ரிட்டன் நீங்கள் குவாலியர் போகணுன்னாலும் சரி, இல்லை ஆக்ரா போகணுன்னாலும் சரி ரொம்ப கஷ்டம்தான். 5:30க்கு மேலே இந்த கோயிலேருந்து போகிறதுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடையாது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கிடையாது. அங்கே இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோயில் வந்து ஒரே நைட்டில் வந்து பூதம் கட்டுச்சு, பேய் கட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக்கள் சொல்கிறாங்க. அதை நம்பிட்டு நம்ம யூடியூபர்ஸும் சரி, இல்லை சோசியல் மீடியாவும் சரி, எல்லாமே அதை தான் வந்து சொல்லிட்டுருக்காங்க. பட் அது ஃபேக்ட் கிடையாது. இந்த கோயில் வந்து எப்போ கட்டப்பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா, நம்ம ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெரிய கோயிலை எப்போ கட்டினாரோ அதே பீரியடில் தான் இந்த கோயிலும் கட்டப்பட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் 11ஆம் நூற்றாண்டில் தான் 2 கோயிலுமே கட்டியிருக்காங்க. நம்ம தஞ்சை பெரிய கோயிலை வந்து யாராவது பூதம் கட்டுச்சு, பேய் கட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம நம்புவோமா? நம்ப மாட்டோம்ல. அதே மாதிரி தான் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியை வந்து இவங்க வேறு யாரும் மாற்றி சொன்னாலும் அதை நம்ம வந்து நம்பக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி. அதுக்கு என்ன ப்ரூஃப் வந்து ப்ராப்பராக எதுவும் ப்ரூஃப் கிடையாது. ஏதோ சொன்னாங்க அப்படின்ற கதையை வச்சு நம்மளும் அதை எல்லாத்துக்கும் சொல்கிறதும் தப்பு. ஸோ இந்த கோயில் கட்டி முடித்தப்ப எப்படி இருந்துச்சோ அதில் வந்து இப்போ ஒரு 10% தான் சொல்லலாம். அது அவ்வளோ மோசமாக டேமேஜான கண்டிஷனில் தான் இருக்குது. அதே பீரியடில் தான் நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறையா கோயில் கட்டியிருக்காங்க. எந்த கோவிலுமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கட்டினப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்குது. ஆனால் மெயின்டெனன்ஸ் ஓகே, அது வந்து ஒரு இஷ்யூ இருக்குது. மற்றபடிலாம் வந்து இவ்வளோ தூரம் டேமேஜ்லாம் ஆகலை. அது வரைக்கும் நம்ம கோயிலை நினச்சி பார்க்குறப்ப அது எவ்வளோ பரவாயில்லன்னு தான் தோணுது. இந்த கோயில் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட கோயில் வந்து ஏன் இவ்வளோ டேமேஜ் ஆச்சு, மோசமான நிலைமையில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதை கோயிலே கட்டியே முடிக்கலை அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு கிடச்சிது. ஆனால் வந்து அது ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். இந்த கோயில் டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து இந்த வீடியோவோட கடைசியில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டில் பாருங்கள்.